ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மாவோட கைப்பக்குவத்தை நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன வெங்காய தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த சின்ன வெங்காய தொக்கு சாதம், இட்லி, தோசைக்கு செம கொம்பவாக இருக்கும். இந்த தொக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க சட்டுன்னு ஒரு சின்ன வெங்காய தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதை நல்லா காய வச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தொக்குக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து லேசான இனிப்போட சூப்பராக வரும். அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான புளியை இப்போ ஊற வச்சிடலாம். நான் 1/4 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி எடுக்கும்போது சரியான அளவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு புளி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா புளிப்பு அதிகமாக தெரிஞ்சிடும். இந்த தொக்கில் வெங்காயத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிடும். புளியில் தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டு புளியை இப்போ தனியாக ஊற வச்சுட்டு இப்போ தொக்குக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம கடுகு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கூடவே வெந்தயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து முழு மிளகு சேர்த்துக்கோங்க. முழு மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் 1/4 கிலோ வெங்காயத்துக்கு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்த மசால் பொருள் எல்லாத்தையுமே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கறியிடாம மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த அளவுக்கு கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இதை ஆற விட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கடுகு, வெந்தயம், மிளகு கூடவே கெட்டி பெருங்காயத்தையுமே சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு 70 ml அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் மட்டும் எப்போயுமே கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொக்கும் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இந்த தொக்கில் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் தொக்கோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து லேசாக வெடித்து வரட்டும். கடுகு வெடித்ததும் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வந்து நம்ம தண்ணி பொருளை சேர்க்கும் போது மேலே தெரிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தொக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் வந்து நமக்கு குறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால அதிக நாளைக்கு இந்த தொக்கை வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு சுண்டி நல்லா செவந்து வரணும். இப்போ வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்ச புளியை கொஞ்சம் கெட்டியாக தண்ணியில் கரைச்சி வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இந்த தொக்குக்கு தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதிக நாளைக்கு இந்த தொக்கை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை கோபுரமாக எடுத்து சேர்த்துருக்கேன். இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளை கலருக்காக சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மிளகும் சேர்த்துருக்கனால 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மிளகாத்தூள் வந்து இவ்வளோ சேர்த்தா போதும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு தொக்கில் வந்து எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த தொக்கை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போகிறனால கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு சுண்ட விட்டுருங்க. நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலேயே சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். மேலே வந்து நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு தொக்கு. இந்த அளவுக்கு தொக்கில் வந்து நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் தொக்கு சரியான பதத்துக்கு நல்லாவும் வெந்து வந்திருக்கு. இப்போ முன்னாடியே அரைச்சி வச்ச மசால் பொடியை சேர்த்துக்கலாம். மசால் சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு கடைசியாக தொக்கில் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்க்குறதுனால புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். வெல்லம் சேர்த்து கலந்து விட்ட தொக்கை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சா போதும். சூப்பரான சின்ன வெங்காயம் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த சின்ன வெங்காயம் தொக்கும் வெறும் சாதம் மட்டுமே இருந்தால் போதும். இதுக்கு வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த சின்ன வெங்காய தொக்கை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வெளியில் வந்து 2 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிறவங்க 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.